ஹல்லேலூயா. ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் இந்த கால வேளையிலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு ஆராதனையிலும் கொண்டு வந்த ஊழியர்களை கொண்டு, என்னை கொண்டு, ஊழியர்களை கொண்டு, அருமையான மகன் சஞ்சயை கொண்டு, அருமையான ஜானை கொண்டு, இந்த ஆண்டிலே வந்த பாண்டிச்சேரியிலிருந்து வந்த அருமையான ஊழியனை கொண்டு கர்த்தர் பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கடைசி நாள் ஆராதனை, இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாள் ஆராதனையில மீண்டும் கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் அனைவரும் கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, 2024வது ஆண்டை முடிக்க இன்னும் 2 நாட்களே மீதமுள்ள நிலைமையிலே நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேவன் எப்படிப்பட்டவராக பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கிற நாட்களாக இருக்க வேண்டும். இத்தனை நாட்களும் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல 363 நாட்களும் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உன் மனைவிக்கு, என் மனைவிக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உன் கணவனுக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்திற்கு நல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும், என்னோடு கூட சேர்ந்த அத்தனை பேருக்கும் கர்த்தர் நல்ல மேய்ப்பராய் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, நல்ல மேய்ப்பன் நம்மோடு கூட இருக்கிறாரா. அடுத்தது சொல்லுது, மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் கேட்கும். ஆடுகள் நிலைமையை மேய்ப்பன் அறிந்திருக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகள் நிலைமையை அறிந்திருக்கிறார். ஆகினால் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நிலைமைகளை அறிந்திருக்கிறார். ஆமென். சத்தமா, சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் நிலைமைகளை இயேசு அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை தருகிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாய் தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த பிரசவ அறையிலே காத்திருப்பார். அதுக்கு பேர் தான் பிரசவம். தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அப்படிதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், நான் கர்ப்ப வேதனைப்பட்டு கலாத்திய சபையே உன்னை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனால் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து தான் நம்மை பெற்றெடுத்தார். அதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுலை நான் குறை சொல்ல, இயேசு என்னை பெற்றெடுத்தார், நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென். அப்ப இயேசுவின் பிள்ளைனா, இயேசு எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அப்படி நானும் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். ஆமென் வராதே, அல்லேலூயா வராதே. இயேசு உங்களுக்கு மூட்டை மூட்டையா 2025ல உங்க வீட்டாண்ட 2000 ரூபாய் நோட்டு கட்ட கொண்டு வந்து போடுவாருன்னா ஒரு அல்லேலூயா வரும். ஆமென். 2000 ரூபாய் நோட்டு கட்டி செல்லாதையா, சரியா? அப்படி சொன்னா ஒரு சந்தோஷம். 8 சீட்டர் கார் வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம். வாங்கினா நல்லதுதான், ஒரு சந்தோஷம். உன் பிள்ளைங்களா அப்படி ஆயா இப்படி ஆயா சந்தோஷம். வாசிக்கலாமா? ஒரு தேவ மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது. எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயர் 11:4. எபிரேயர் 11:4. Thank you Jesus. விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதினாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆமென். நீயும் நானும்
நீதிமான் என்ற சாட்சி பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இங்கே எல்லாருக்கும் தெரியுதுதான், ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கல. ஆபேலுக்கும் காயனுக்கும் உள்ள அந்த ரகசியம் என்ன, அல்லது ஆபேலும் காயனுக்குள்ள அந்த நம்பிக்கை என்ன? ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆபேல் எல்லாம் அது ஆபேல் ரத்த பலியிட்டாரு, காயன் காய்கறியை வச்சாரு, அவர் நிலத்தின் பலனை கொடுத்தாரு, இவரு ஆடு மாடை கொடுத்தாரு, அதனால தேவனுக்கு பயந்து அந்த காணிக்கை மன்னிக்கலாம், தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரித்தார் என்றெல்லாம் சொல்றாங்க. நான் அப்படி பேசல. என் கண்ணுக்கு அல்லது என் சிந்தனைக்கு எனக்கு வெளிப்பட்ட காரியங்கள் என்னன்னா, காயனுக்குள்ள முறுமுறுப்பு இருந்தது, ஆபேலுக்குள்ள தேவ பயம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வருகிறோம், எத்தனை பேர் முறுமுறுப்பா வரோம், எத்தனை பேர் கர்த்தருடைய பயத்தோடு வரும். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிறோம், எத்தனை பேர் பயபக்தியோடு கேட்கிறோம், எத்தனை பேர் முறுமுறுப்பா இதெல்லாம் ஒரு சத்தியம், ஆமா இவருக்கு எப்போ பாரு இதேதான் உட்காந்து கேட்கிறோம் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நான் உங்களை நியாயத்திற்கு விரும்பவில்லை, நான் அப்படிப்பட்ட நியாயாதிபதியும் இல்லை. பிலாத்து சொன்னது போல, நீங்கள் மன்னிக்கணும், பிலாத்து சொன்னது போல இவரிடத்தில் நான் ஒரு அநியாயத்தையும் காணேன் என்று அவர் கையை கழுவி போறார். அது போல உங்களிடத்தில் நான் ஒரு அநியாயத்தையும் காணேன், ஆகினால் நான் என் கையை கழுவிக் கொள்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை உங்களை நியாயத்திற்குமானால் நீங்கள் மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். இங்கே ஆபேல் நீதிமான் என்ற நற்சாட்சி பெற்றான். தேவன் உங்களை குறித்து நல்ல சாட்சிகளை எதிர்பார்க்கிறார். என் மகன் ஜெபிக்கிறவன், என் மகன் ஜெபிக்கிறவன், என் மகன் ஜெபிக்கிறவன், என் மகன் என்னுடைய குணத்தை கொண்டு அநேகரை போஷிக்கிறவன் அல்லது அநேகருக்கு உதவி செய்கிறவன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் சிறைப்பட்டு இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. நான் வியாதியாயிருந்தேன், நீங்கள் என்னை பார்க்கல. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்க எங்களுக்கு தரல. நீ என்னை அந்த வஸ்திரத்தை கொடுத்து எனக்கு உதவல அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் போது சீஷர்கள் பார்த்து கேட்கிறாங்க, எப்ப ஆண்டவரே நீர் வியாதியாயிருந்து, எப்பொழுது ஆண்டவரே நீர் வஸ்திரம் இல்லாமல் இருந்து, எப்பொழுது ஆண்டவரே நீர் ஆகாரம் இல்லாமல் இருந்து என்று கேட்கும் போது ஆண்டவர் சொல்வார், இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அது எனக்கே செய்தாய் என்று எழுதியிருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம அநேகரை அற்பமாய் எண்ணுகிறோம், அநேக நேரங்களில் அநேகரை குறை பேசி விடுகிறோம், அநேக நேரங்களில் அநேகருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிறோம். உலகத்தாருடைய வாழ்க்கை நீ அலட்சியம் பண்ணுவையோ பண்ண மாட்டியோ, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தயவு செய்து ஒரு கால அலட்சியம் பண்ணாதிருப்பீர்களா? உண்மைதாங்க சொல்றேன். கர்த்தருடைய ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தையை அலட்சியம் பண்ணாதீர்கள், ஊழியர்களுடைய வாழ்க்கையை அலட்சியம் பண்ணாதீர்கள். பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி பேசுகிற வார்த்தை. ஏதோ ஒரு சில நேரங்களிலே எங்களுடைய சுய வார்த்தைகள் வருமானால் அதற்கு நாங்களும் மன்னிப்பு கேட்கிறோம். நானும் மன்னிப்பு கேட்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய சுயத்திலே நான் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறேன், என்னை மன்னிங்க என்று கேட்கிறேன். ஒருவருடைய இருதயத்தை பாதிக்க கூடாது. ஆனால் தேவனே, நீ பேசுகிற வார்த்தை ஒவ்வொருவரையும் உருவாக்கட்டும் என்று பேசியிருக்கிறேன், நான் ஜெபித்திருக்கிறேன். எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, உன்னை குறித்து 2024 தேவன் இப்படிப்பட்ட நற்சாட்சிகளை கொடுக்க வேண்டும் என்று உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆமென், அல்லேலூயா. ஆபேலுக்காக ஆபேலுடைய ரத்தம் தான் தேவனிடத்தில் பேசினர். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி தேவ சமூகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. காயனை பார்த்து கேட்டா,
ஆனால் உனக்காக எனக்காக ஆபேலின் ரத்தம் பேசப்படவில்லை, ஆட்டுக்கடாவின் ரத்தம் பேசப்படவில்லை, மாட்டினுடைய ரத்தம் பேசப்படவில்லை, கன்றுக்குட்டியினுடைய ரத்தம் பேசப்படவில்லை, புறாவின் ரத்தம் பேசப்படவில்லை, அடைக்கலான் குருவிகளின் ரத்தம் பேசப்படவில்லை. உனக்காக எனக்காக மகா பரிசுத்தமான இயேசுவின் ரத்தம் பேசப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. உனக்காக எனக்காக இயேசுவின் ரத்தம் பேசப்பட்டிருக்கிறது. ஆபேல் நீதிமான் என்றால் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட இந்த ஒனேசிமஸ் கோபியம் நீதிமான். ஆமென். ஆபேல் நீதிமானார் என்று சாட்சி பெற்றான் என்றால் இங்க இருக்கிற இந்த திருச்சபை மக்களும் நீதிமான். ஏனா நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காளையின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஆபேலை குறித்து வேதம் நற்சாட்சி உள்ளவன் என்று சொல்லுவானால், மகா பரிசுத்தராகிய இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நானும், மகா பரிசுத்தமான இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீயும் நற்சாட்சி பெற்றவர்களாய் நீதிமான்களாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதிலே விசுவாசத்தோடு நில்லுங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு தேவ மனுஷனை குறித்து பார்ப்போம். ஆபிரகாம். ஆபேலை நீதிமான் என்றார், ஆபிரகாமை சிநேகிதன் என்றார். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. வேகமா எடுத்து யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆமென், 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 ஆமென். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். நீ யாருடைய சிநேகிதன்? நீ யாருடைய சிநேகிதி? ஒரு காலத்துல சொல்லுவாங்க, உன் நண்பனை குறித்து சொல்லு, நான் நீ யாருன்னு சொல்றேன்வா. ஒரு நண்பனை, உன் நண்பனை குறித்து சொல்லு, நீ யாருன்னு சொல்ற. நான் இந்த வார்த்தைகளை நான் தியானிக்கும் போது அன்னைக்கு திடீர்னு எப்போ பாரு இந்த பையன் தான் வந்துடுறான் என் பிரசங்கத்தில். என்ன பண்றது? சஞ்சய் திடீர்னு அன்னைக்கு இரவு 7 மணி நினைக்கிறேன், எனக்கு போன் அடிக்கிறாரு. நான் பேசுறேன். நம்முடைய நட்பு அல்லது நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட தான் நம்ம பேசினேன். ஒரு புகைப்பிடிக்கிறவனோடு நம்ம பழக்கம் வச்சிருந்தோம்னா ஒரு 2 நாள் 3 நாள் அவனுடைய ஸ்மோக், அந்த புகையினுடைய வாசனை நமக்கு ஒரு மாதிரி கொமுட்டும், ஒரு மாதிரி எல்லாம் பண்ணும். அவனோடு திரும்ப பழக 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 நாம தப்பு பண்ண மாட்டோம், நம்ம தம் அடிக்க மாட்டோம், நம்ம புகை பிடிக்க மாட்டோம். அதனால அந்த ஸ்மெல் நமக்கு பழகி போயிடும். அந்த ஸ்மெல் நமக்கு பழகி போயிடும். ஒரு பாவமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அல்லது பழக்கத்தை கொடுக்குமானால், நான் சொல்றேன், நீயோ நானும் நீ சிநேகிதனாக தேவன் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு பழக்கமா மாறிடும். ஆமென், அல்லேலூயா. உபவாசம் நமக்கு பழக்கமா மாறிடும், ஜெபம் நமக்கு பழக்கமா மாறணும், வேத வார்த்தை வாசிப்பு நமக்கு பழக்கமா மாறணும். ஜெபம் பண்ணி பழக்கம் இல்லை பிரதர். 10 பேர் முன்னாடி ஜெபம் பண்ணி பழக்கம் இல்லை பிரதர். ஆனா 10 பேர் முன்னாடி சண்டை போட பழக்கம், 10 பேர் முன்னாடி கெட்ட வார்த்தை போட பழக்கம், 10 பேர் முன்னாடி கோபப்பட பழக்கம், 10 பேர் முன்னாடி பெற்றவர்களை மதிக்காத நடக்கிற பழக்கம், 10 பேர் முன்னாடி நம்ம எல்லாத்தையும் செஞ்சிருவோம். தேவனுடைய ஆலயத்துல வந்து ஜெபிக்கணும்னா ஐயோ அவ்வளோ பேர் முன்னாடி ஜெபிக்கிறதுக்கு பயம், பாடுங்க ஐயோ அவ்வளோ பேர் முன்னாடி பாடுறதுக்கு பயம். இயேசுவின் நாமத்தினாலே நீ தேவனுக்கு சிநேகிதியாய், நீ தேவனுக்கு சிநேகிதனாய் மாற வேண்டுமானால் அவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் ஆபிரகாம் செய்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய வார்த்தை தான் சொல்லுது, நான் சொல்லலை, எது என் சுயத்திலிருந்து நான் பேசல. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்துக்கு என் கண்கள் அடுத்தது அவர் சொல்றாரு, என் இருதயம் இங்கேயே இருக்குதுன்றார். எங்க இருக்குதா? எங்க இருக்குதா? கர்த்தருடைய ஆலயத்துல. நம்ம இருதயம் எங்க இருக்குது?
நம்ம இருதயம் எங்க இருக்குது? இன்னும் சொல்றேன், நம்ம இருதயம் எங்க இருக்குது? நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு செல்போனுக்கு நேரம் கொடுக்க முடியுது, நேபர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்குது, வேதத்தை வாசிக்க தேவ ஆலயத்துக்கு வர அல்லது தேவனோடு உறவாட நமக்கு நேரமே இல்லை. டைம் பார்த்துட்டு உள்ள வர விசுவாசிகள் உண்டு. இத்தனை மணிக்கு போனால் இப்போ பாட்டெல்லாம் முடிச்சு ஆராதனை நடக்கும், இத்தனை மணிக்கு போனால் இப்போ காணிக்க நேரம். இந்த நேரத்தை பார்த்து உள்ள வராதிங்க. உங்களுக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார். நீ கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தால் நீ சிநேகிதனாக மாறும். ஆமென். நான் சொல்ல வேதம் சொல்லுது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வானா வாசிக்காதீங்க. ஏன்னா போன வாரம் பலிப்பீடத்தில் நின்ற ஒரு ஆவி என் மேலே வந்துருச்சு போகுது. நீங்க வாசிக்காதீங்க, நானே வாசிக்கிறேன்ற மாதிரி நானே சொல்லிடுறேன். அங்க சொல்றாரு, நீங்கள் என்னுடைய சிநேகிதனாய் இருக்கிறீர்கள். சிநேகிதன் ஒரு காலமும் என்ன பண்ண மாட்டானா, ஒரு ரகசியத்தையும் மறைக்க மாட்டான். தன் சிநேகிதனுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவாராம். அதுபோல நீ தேவனுக்கு சிநேகிதனா மாறும்போதுதான் தேவனுடைய இருதயத்தின் ரகசியத்தை தேவன் உங்களிடத்துல சொல்லுவார். ஆமென், ஆமென், ஆமென். உண்மைதாங்க சொல்றேன். உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னா நீயும் ஆண்டவரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடும், சிநேகிதனாக மாறும். உனக்கு ஆண்டவருக்கும் சிநேகித நட்பு உறவு இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? தேவனோடு கூட உங்களுடைய இருதய பாரத்தை தேவனிடத்துல ஷேர் பண்ணாலும் அதுல ஒரு திருப்தி வராது. நீங்க ஒரு நல்ல ஒரு லவ்வபிள் சிநேகிதனா, அதாவது லவ்வபிள் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குல்ல, அப்படியே அவங்க சொல்ல உங்க இருதயம் மாறும். அல்லது நீ ஒன்று வேதனையை ஷேர் பண்ண ஆண்டவர் இறங்கி வந்து உனக்குள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை உன் கூட ஷேர் பண்ணுவார். சொல்ற ஆண்டவருடைய இருதயத்தின் பாரம். இந்த 2025 வருஷம் ஆயிடுச்சுப்பா, 24 முடிதுப்பா, 25 ஆயிடுச்சுப்பா. 2025 நான் இந்த தேசத்திற்கு நான் இதை செய்ய போகிறேன், என் சபைக்கு இதை செய்ய போகிறேன், உனக்கு இதை செய்ய போகிறேன், உன் பெற்றோர்களுக்கு இதை செய்ய போகிறேன், உன் திருச்சபைக்கு இதை செய்ய போகிறேன், நீ வசிக்கிற இந்த கிராமத்துக்கு இந்த பட்டணத்துக்கு நான் இதை செய்ய போகிறேன், நீ சொல்லுன்னு சொல்லுவார். ஆமென், ஆமெனா, அல்லேலூயா. நீ சிநேகிதன் ஆனாதான சொல்ல முடியும். இன்னைக்கு நாம அப்படி இல்லையே. எனக்காக இவர் என்ன சொல்லுவாரோ, எனக்காக இந்த ஊழியர் தலைமையில கைய வச்சு என்ன சொல்லுவாரோ. நீ சிநேகிதனா ஆகாத வரைக்கும் நீ அடுத்தவங்களை தேடி போனது நல்லதுதான். ஆனா இன்னைக்கும் நீ பால் குடிக்கிற பிள்ளையா இருந்தா உன்னால உனக்கும் பிரயோஜனம் இல்லை, உன் பெற்றோர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, திருச்சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்னும் தலையை காட்டி எனக்காக செய்வீர்கள். இன்னும் தலையை காட்டி என்ன சொல்லுவார் ஆண்டவர் என்னை குறித்து? நீ எப்ப அடுத்தவங்களுக்கு ஜெபிக்கிறவனா மாறு. அல்லேலூயா. நீ எப்ப மாறு? நீ எப்ப ஆபிரகாமை போல சிநேகிதனா மாறு? நீ எப்ப தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை ஜனங்களோடு கூட நீ ஷேர் பண்றது? நீ எப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவன் இப்படி பேசினார், கர்த்தர் பேசுகிறார். நீங்க எடுத்து பாருங்க. கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் உரைக்கிறதாவது பேசுவார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி பேசுவார். யோவான் வெளிப்படுத்தின விசேஷம், நீங்க யோவானை பாருங்க. என்னை கர்த்தர் அவருடைய ஆவிக்குள்ளாக்கின்னு சொல்வார். இதெல்லாம் எப்ப நடக்கும்? நீ தேவனுக்கு சிநேகிதனானாதான் நடக்கும். நீ தேவனுக்கு சிநேகிதனா இல்லாம கர்த்தர் என் கூட பேசுறான்னு சொல்லவே முடியாது. கர்த்தருடைய பலிபீடத்தில் நின்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஏன் ஊழியர்களை குறித்தோ கர்த்தர் உன்னோடு கூட பேசணும்னா நீ கர்த்தருக்கு சிநேகிதனா மாறி, நீங்க கர்த்தருக்கு சிநேகிதியாய் மாறுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். கர்த்தர் இட்ட கட்டளைகள் எல்லாம் நீங்க கை கொள்ளுங்க. பெரிய கட்டளையெல்லாம் வைக்கல, 12 கட்டளை வச்சாரா? எத்தனை கட்டளை வச்சாருங்க? 10. நான் 12 நினைச்சிட்டேன். 12 மாசம் இருக்குதுல்ல, அதனால 12 நினைச்சிட்டேன். 10 கட்டளையா? அந்த 10 இயேசு கிறிஸ்து வந்து நம்ம ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி, நம்மளுக்கு வேலை அதிகமா இருக்குது, நமக்கு ரொம்ப என்ன சொல்றதுங்க நெருக்கம் நிறைய இருக்குதுன்ட்டு 10 எத்தனையா இருக்காரு?
எத்தனை எத்தனை? 2. அந்த 2 நிறைவேற்றுகிற இருக்கிறோமா என்று நான் கேட்கவில்லை, நிறைவேற்றுகிறவர்களாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 2 நிறைவேற்றியா, அந்த 2 படி வாழலையா அப்படின்னு எல்லாம் கேட்கல. நான் அந்த 2 படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். அவர் என்ன அந்த அந்த 2 என்னான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு உண்மையிலே தெரியல. அந்த 2 என்னான்னு சொல்லுங்களேன். 10 கட்டளையே 2 ஆக்குனாரு. அந்த 2 என்னாங்க? பிரசங்கியாரின் மூஞ்சியை பார்ப்பீர்களாக, அப்படிதானே? அந்த 2 என்ன? ஐயா சொல்லு, நீ தான் சொல்லு. உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் இப்படி யாருனையும் எடுத்து கொடுக்கணும், அப்பதான் வரும். அது கஷ்டமான்னு கேட்குறேன். அது கஷ்டமா? அடுத்தது எவ்வளவுதான்? நோ, அப்படியே பிதன்னு முழிக்கிறீங்களே. 2 தான். உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோட உன் முழு ஆவி பலத்தோடு நீ யார் இடத்துல அன்புக்குற? கர்த்தரிடத்தில் அன்புக்குற. நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தாதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல நீ பிறனிடத்திலும் அப்பதான் அன்பு கூறுவ. என்னது? சட்டியில இருந்தாதான் கரண்டில வரும். எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். இங்க இருந்தாதான் கரண்டில வரும். இங்க இல்லாத எதுவும் வராது. இப்ப கரண்ட் இல்ல, ஸ்பீக்கர் இல்ல, என் கையில மைக்கும் வயர் மட்டும் இருக்குது. எப்படி இந்த சத்தம் இவ்வளவு வெளியே வரும்? வருமையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. 3வதாக இன்னொரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:27. அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீதை ராஜாவாக ஆக்குவதற்கு முன்பாக ஒருத்தர் ராஜாவா இருந்தார். யாருங்க அவர்? யாக்கோபா ஐயா. அவரை ராஜாவா ஏற்படுத்தினது யாருங்க? சவுல. ஆபிரகாம் இல்லையா? அவரையும் ராஜாவா ஏற்படுத்தினவர் கர்த்தர். சரியா? நல்லா கவனிங்க. இந்த சவுல் தேவனுக்கு விரோதமானது செய்ததினால் தேவன் சவுலை தள்ளினார். இனி கிறிஸ்துவன் அல்லது கிறிஸ்துவல், கிறிஸ்துவ குடும்பம் அப்படின்னு சொல்ற நாமளே இன்னைக்கு அநேக முக்கிரகத்துக்குரிய அல்லது உலகம் செய்கிற சாங்கியம் சடங்குகளுக்குள்ள இன்னைக்கு நாம நிக்கிறோம். பூனை குறுக்கா ஒரு 2 நிமிஷம் நிட்டுக்குவாங்களே. எத்தனை நிமிஷம்? கிறிஸ்தவர்கள் இப்பதான் கம்ப்ளைண்ட் வர்றதில்லை. அதாவது தப்பா சொல்ல, அண்ணா நம்ம சர்ச் பிலிவருங்கண்ணா நிலங்கு வைக்கிறாங்க, அதுல போய் ஆழந்தட்டை தூக்குறாங்க, நிலங்கு வைக்கிறாங்க. எப்படின்னா இருந்தேன், உண்மையா தான் சொல்றேன். இவங்களுக்காகவா? நேற்று கூட நான் சொன்னேன், என் சுயநலத்துக்காக நான் 21 நாள் நான் பாஸ்டிங் போடல. என்னையும் பலப்படுத்தும் சபையையும் அல்லது மக்களையும் அவர்களையும் தேவனோடு பாதுகாப்புல வெய்காட்டுகிறேன்னு தான் நான் உபவாசம் போட்டிருக்கிறேன்னு சொன்னேன். என்னால 3 வேளை சாப்பிட முடியாதா அல்லது என்னால நல்லா இருக்க முடியாதா? ஏன் நான் இதெல்லாம் செய்யறேன்? எனக்காக மாத்திரமல்ல, ஆண்டவரே
நீர் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் தொங்குனீங்க, நான் என் ஜனங்களுக்காக என்னத்தை செய்தேன்? என்னால் முடிஞ்சது வருஷத்துல இப்படி ஒரு உபவாசம். ஆனா இந்த முறை என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நான் என் ஜனங்களுக்கு முன்பாக இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்து, உமக்கு முன்பாக இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்து என் ஜனங்களுக்கு முன்பாக நற்சாட்சி உள்ளவனா வாழணும். ஆமென். நல்ல சாட்சி உள்ளவனா செத்தே போனாலும் பரவாயில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைதாங்க சொல்றேன். வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு தேவ மனுஷன் இருப்பார். அவர் பெயர் ஸ்தேவா. அவர் என்ன செய்தாரு, ஏது பண்ணாரு, அதெல்லாம் ரெண்டாவது. பந்தி விசாரிப்புக்காரனா இருந்தாரு, சோறு போட்டாரு, இப்ப இலை எடுத்தாரு, இதெல்லாம் நான் பேச வரல. ஆனா மரணத்தின் நாளிலும் மரிக்க போகிறேன் என்ற சூழ்நிலையிலேயும் இயேசுவுக்கு சாட்சியாக நின்று தன்னுடைய ஜீவனை விட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் சொன்னார், இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது, அந்த இடத்துக்கு நீங்க வரணுங்க. ஏன் ஆண்டவர் சவுலை தள்ளினார் என்பதற்கு வார்த்தை நான் சொல்லிட்டேன். ஏன் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார்னா, தாவீது சொல்வாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நம்ம வீட்டுல கர்த்தர் நமக்கு முன்னாடி இருக்கிறாரா? நாம் செய்கிற வேலையில கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறாரா? ஊழியத்துல கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறாரா? பிரசங்க பீடத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா அதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்டிருக்கிறோமா? பிள்ளை பேராகட்டும், பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதாகட்டும், அல்லது பிள்ளைகளை டெடிகேஷன் பண்ணுவதாகட்டும், பிள்ளைகளை ஞானஸ்நானம் கொடுப்பதாகட்டும், அல்லது பிள்ளைகள் படிப்பிலாகட்டும், அல்லது பிள்ளைகளுடைய திருமண காரியங்களிலாகட்டும், நாம கர்த்தர் முன்னாடி வச்சிருக்கிறோமா? உலகத்தான தானே நம்ம உடல்ல ஓடி போய் கேட்கிறோம், சொந்த பந்தத்தை தானே தேடி போறோம். தீபிகா 12th முடிச்சிட்டா, இனி நாங்க எதுல சேர்க்கறது? என்னத்த சேர்க்க? நீ என்னமா குரூப் எடுத்துக்கிற? இந்த குரூப்புக்கு இதுதான். ஸ்வேதா 10th முடிச்சோன்னே அப்படிதான் சொன்னா. எது கிடைக்குதோ கிடைக்கும் அப்படிதானே சொன்ன. உண்மைதான். எந்த குரூப்பு கிடைக்குதோ கிடைக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், நீ கர்த்தரை முன்னாடி வச்சனா கர்த்தர் உனக்கு சொல்லுவாரு, நீ இந்த குரூப்பை. ஆமென். உண்மைதான் சொல்ற. நீங்க நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, கர்த்தரை முன்னாடி வச்சு பாருங்க. நான் பல நேரம் நம்ம ஆக்டிவ பஸ் ஏற்ற போவேன், நான் சொல்லிட்டே போவேன். இப்போ ஒரு பஸ் வரும், 5:20 ஒரு பஸ் வரும், கலரோட எல்லோ கலர் பஸ் வரும், ப்ளூ கலர் பஸ் வரும், இந்த பஸ் வரும், அந்த பஸ் வரும். உண்மைதான் சொல்றேன். தீர்க்கதரிசனம் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. அதே சொல்கிறேன், தீர்க்கதரிசனம் பஸ் கலரை கூட ஆர்டர் காட்டுற அப்படி இல்லை. நான் என்ன வெளியே பண்ணேன்னா, ஒரு பஸ் பார்த்துட்டேன்னா இந்த பஸ் எத்தனை மணிக்கு கிராச் ஆகுது, அப்போ திருப்பத்தூர்ல எத்தனை மணிக்கு அவன் எடுத்துருப்பான், அந்த இதை கால்குலேஷன் பண்ணி எப்பவுமே வச்சுக்குவேன். 12 மணிக்கு ஏசி பஸ் சென்னைக்கு இப்படி கிளம்புதா, அப்போ திருப்பத்தூருக்கு எத்தனை மணிக்கு எடுத்துருப்பான், இத்தனை மணிக்கு பஸ் இருக்குது, இப்படி கால்குலேஷன் பண்ணுவேன். சரியா? அது நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்களுக்கு புரியறதுக்காக. நீங்க தேவனோடு ஒரு உறவை அவரை முன்னாடி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். ஆமென், ஆமென். சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு தாங்க சொல்றேன். உங்களுக்கு என்னங்க தேவை? உங்களுக்கு என்ன தேவை? அவர் முன்னாடி வச்சு பாருங்க, உங்க தேவைகளை அவர் சந்திப்பார். வரவே வராது. அல்லேலூயா. நான் விசுவாசித்து பேசுகிறேன். நிறைய நேரம் சாட்சி சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. நான் விசுவாசித்து பேசுறேன். ஏதோ மூளை அறிவிலையோ இல்லை எழுதி வச்சுலையோ பேசுறதுக்கு நான் விரும்பல. நான் விசுவாசித்து பேசுறேன். என் வாழ்க்கையில் அப்படிதான் நிறைய நடந்தது. என் வாழ்க்கையில் அப்படிதான் நிறைய நடந்துருது. போன வாரம் சண்டே தானே உங்களுக்கு சொன்னேன். போன வாரமா அதுக்கு முன்ன வாரமா கையில் காசே இல்லை. தோத்திரம் 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 அப்படின்னு ஆண்டவரே காசு கொடுங்க, தோத்திரம் தோத்திரம் எல்லாம் நான் நிற்கவே இல்லை. எதனா கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு கையில் காசு இல்லைப்பா அப்படின்னு பேசிட்டு அந்த செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற நேரம் டிங்குன்னு பெல் அடிக்குது.
கர்த்தர் எனக்கு ஒரு ஆஃபரிங்கை கொடுத்தாரு, அந்த ஆஃபரிங்ல தேவையானது கர்த்தருடைய பலி கொடுத்து கொண்டு போய் வச்சுட்டார். அதில் ₹1 கூட கம்மி பண்ணிக்கவே இல்லை. சாரி, எனக்கு எடுத்துக்கல, கொடுத்ததை தேவன் கொடுத்தாரு, அப்படியே கொடுத்தாரு. சில நேரம் என்னை சுற்றி இருக்கிறவங்க கேட்பாங்க, உங்களுக்குன்னு எதனா வச்சுக்கலாம், எனக்குன்னு ஒன்று நான் வச்சிருக்கிறேன் இயேசு. ஆமென். எனக்குன்னு ஒன்று நான் வச்சிருக்கிறேன் அவர் மேல் நம்பிக்கை, எனக்குன்னு ஒன்று நான் வச்சிருக்கிறேன் அவர் மேல் விசுவாசம், எனக்கு நான் ஒன்று வச்சிருக்கிறேன் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள். நான் அவரை தேடுறேன், என் தேவைகளை அவர் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமாங்க, நீங்க உண்மையா சொல்றேன், காணிக்கை பெட்டியை பார்க்கறத விட கர்த்தரை பாருங்க. நான் நம்புறதா தான், நான் ஊழியத்தில் எங்க சொல்றதா தான், நான் காணிக்கை பெட்டிக்காகவோ கவருக்காகவோ நான் ஊழியம் செய்யல, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். ஆகியால் கர்த்தர் என் சிறுமையை கண்டு. ஆமென். தாவீது ராஜா என்கிற இடத்துக்கு தகுதி இல்லாத இடத்துல தான் தாவீது இருந்தார். ஆடுகள் வைத்து கொண்டு வீட்டுக்கு எப்பயோ ஒரு முறை வந்து சர்ச்சில் அவங்க ஊர் ஆலயத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை நடக்கும், அதில் கூட வந்து கலந்துக்கிறதுக்கு சூழ்நிலைகள் இல்லை. அதனால்தான் அவர் சொல்லுவார், 1000 வருஷம் அந்த ஆகிய கூடாரத்தில் இருக்கிறத காட்டிலும் அந்த ஒரு நாள் உங்க ஆலயத்துல வந்து அமருவதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் ஆசையாய் பார்க்கிறேன். எப்பொழுதும் அந்த வனாந்தரம் வாழ்க்கையில நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், என்னென்னவோ யோசிப்போம். வனாந்தரம் நமக்கு வந்துச்சுன்னா, சின்ன பிரச்சனை நமக்கு வந்துச்சுன்னா என்னென்னவோ யோசிப்போம். ஆனா இங்க தாவீது அந்த வனாந்தரத்துல யாரை முன்ன வச்சார்? அந்த கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தாவீது சொல்வாரு, நான் கர்த்தரை எப்பொழுதும் தொழுது கொள்கிறேன், நான் எப்பொழுதும் தொழுது கொள்வேன், எப்பொழுதும் தொழுது கொள்வேன். நம்ம ஏங்க இன்னைக்கு பிரேயர் பேர்ல குளிக்கல, அதனால குளிக்கல, ஏன் இன்னைக்கு சர்வீஸ் பேர்ல தண்ணி வந்துச்சு அதனால, தண்ணி இல்லைன்னா என்ன பண்றது, ஆண்டவர் வந்து போயிட்டா என்ன பண்றது? என் கேள்வி தான். ஆண்டவர் ஒரு வேலை திடீர்னு இன்னைக்கு வந்துட்டா என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே தண்ணி வந்துருச்சு, அதனால நான் தண்ணி பிடிச்சிட்டேன். ஆண்டவரே என் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், விருந்தாளி வந்துட்டாங்க. பிரதர் என்னாலி விருந்தாளி வந்துட்டாங்க. நீங்க கவனிச்சு பாருங்களேன், விருந்தாளியை விட இன்னைக்கு கர்த்தர் செய்தது அதிகமா குறைவான யோசிப்பாங்க. நீங்க அநேக நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அல்ல தட்டி விட்டு போயிட்டு, இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம், இந்த மாசம் இல்லை அடுத்த மாசம், எது கம்மினா அடுத்த மாசம் எடுத்தா என்ன, மாசம் விடு விடு, அடுத்த வாரம் சர்ச்சைக்கு போய்க்கலாம், இந்த வாரம் என்னத்துக்கு விடு, பரவாயில்ல. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. புற்றுநோய் எப்படி தெரியுமா வரும்? எடுத்தோட குப்புன்னு வராது, கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வியாதியின் அந்த அணுக்களை உள்ள செலுத்தி கொண்டே இருக்கும். அப்படியே பெருகிட்டே இருக்கும், அப்படியே பெருகி அதே போல பிளட்ல இருக்கிற வெள்ளை அணுக்கள் எப்படி குறையணும், ஒரே ஒரு சர்க்கையும் குறையாது, அப்படியே கவுண்டிங் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்படிதான் இன்னைக்கு கர்த்தரிடத்திலிருந்து அல்லது கர்த்தரோடு கூட நம்ம இன்ட்ராக்ட் ஆகாததுனால நம்முடைய வாழ்க்கையில் கேன்சர் என்ற ஒரு வியாதி வந்து கொண்டிருக்கிறது. விசுவாச குறைவு. நம்ம கேட்கிறோம், ஜெபம் பண்றோம், ஜெபத்துல கேட்கிறோம், ஏன் நடக்கல? நான் இயேசுவின் இருதயத்துக்கு ஏற்றவனாக இல்லை. நீங்கள் இயேசுவின் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இருக்கிற இடங்களிலே போதும். 2024 வரைக்கும் ஆண்டவரே நான் நீதிமான்னு சொல்லிட்டோம், நான் அந்த நீதியில நிக்கல, அந்த இடம் எனக்கு வேணாம். ஆண்டவரே நான் உனக்கு சிநேகிதனா இருந்தோம்,
ஆனா உலக சிநேகிதத்துக்கு பின்னாடி போறனே, அந்த இடமும் எனக்கு வேணாம். நான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீது பேர் பெற்றதைப் போல நான் பேர் பெற விரும்புகிறேன். என்னை இவன் நடத்தும். இந்த கடைசி ஆராதனையில நான் கேட்கிறேன், என்னை நடத்தும்.